गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं डूड मूवी के एक और नए पार्ट के साथ। तो यार बहुत ही फनी चल रही है मूवी। बट अब कोयल ने मना कर दिया है गगन को कि शादी के लिए। वही, और अब देखते हैं रीजन क्या होने वाला है। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। என்னாச்சு? कंफ्यूजन யார் அந்த பையன்? किसका? பாரி காலேஜ் மேட் நீ இல்லாம ஓ என்னால யார்கிட்டையும் பேச முடியல, பழக முடியல, சிரிக்க முடியல, மூச்சு கூட விட முடியல. அப்பதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சு எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஃபைவ் பாண்டா? ஃபன் மேலே சொல்லு. சடனா ஒரு நாள் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம். நீ என்ன சொன்ன? எஸ் தோணுச்சு, ஆனா சொல்லல. ஏன்? நீ என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டல்ல? அது நீ சொல்றத பொறுத்து. அப்பதான் அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னாரு. உடனே எனக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். உண்மை எனக்கு பாரிய பிடிச்சிருக்கா இல்ல நீ இல்லாதனால செகண்ட் ஆப்ஷன் ஒன்று பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிச்சதான் மிச்சம். ஒரு கட்டத்துல தெரியாத சாமியை விட தெரிஞ்ச பைய மேல அப்பாட்ட நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். இதுல ஜட்ஜ் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணுவாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணு. obviously ஸ்மார்ட் கேர்ள். ஸ்மார்ட்டா கண்டுங்கன்னு எனக்கு தெரியல அகன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, क्या? என் கன்ஃபியூஷனுக்கு உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதான் என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கலாம் சூசைட் பண்ண போறேன். சாவர ஆப்ஷன் இப்போ உனக்கு இல்ல. வேற என்ன பண்ணலாம்? தெரியல அகன். யாரை கல்யாணம் பண்ணணும்னு தெரியலையா? முதல்ல நான் யார லவ் பண்றேன்னு தெரியலடா. हो இப்போ நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஏடா அந்த பையன் பேர் என்ன சொன்ன? यार ஹரி இப்போ அவன் செத்துட்டான்னா என்ன பண்ணுவேன்? हाँ यार, ये तो कंफ्यूज ही है। पता लग गया वही கேஸ் க்ளோஸ்ட். நீ அவனை தான் லவ் பண்ற. மைண்ட்ல தான் கன்ஃபியூஷன், மனசு கிளியரா தான் இருக்கு. ஆமா, நீ இல்லைன்னு நான் சாவ போல. நான் அவன் இல்லைன்னு இன்னைக்கு நான் சாவ போயிருக்கேன். இப்போ நான் கேட்டேன். यार इसका तो मेरे से नहीं। ஃபோன் போட்டு அவனை வர சொல்லு. இன்னும் என்னடி? இல்லடா यार ये गगन कितना स्वीट है। நான் எவ்வளவு பேர் ஹர்ட் ஆவாங்க. बट ये सीरियसली हेल्प कर वही। मुझे लग रहा है। அவன் ஹர்ட் ஆகுறான், இவன் ஹர்ட் ஆகுறான்னு உனக்கு பிடிக்காதுன்னு நீ கட்டினா அது தப்பு. அவன் ஹர்ட் कितना अच्छा लड़का है यार। எனக்கு பிடிச்சவனை தான் நான் கட்டுவேன்னு நீ நின்னா அது கரெக்ட். யார் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ ஹர்ட் ஆகக்கூடாது. நான் ஏன் ஹர்ட் ஆகணும்? நான் தான் உன்னை லவ்வே பண்ணலையே. லவ் பண்ணலையா? பண்ணல. அப்புறம் ஏன் அப்பாட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டேன். நான் கேட்டனா? உங்க அப்பா எப்படி டபுள் கேம் அடியிருக்கான் பாத்தியா? அவன் தாண்டி என் வீட்டுக்கு வந்து ஒன்னதான் கல்யாணம் பண்ணோன்னு எங்க அம்மா கிட்ட கெஞ்சினா. நானே எவ்வளவோ கல்யாணம் பண்றதுக்கு நம்ம குரலையே பண்ணிட்டு போவோம். என்ன சொன்ன? தெரியாத சாமியோட தெரிஞ்ச பேயே நீயே ஓகேன்னு சொல்லிட்டேன். अनजान भगवान से भला அண்ட புழுகனா இருக்க உங்க அப்ப. எப்படி அவங்க கூட குடும்பம் நடத்துறீங்க? அப்போ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா? ठीक அன்னைக்கு சொன்னதான் है। இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதான் இன்னைக்கும் எனக்கும் மேல ஜீரோ ஃபீலிங்ஸ். भाई நைஸ்டா. லைஃபோட மேஜிக் பாத்தியா? அன்னைக்கு நீ என் மேல ஜீரோ ஃபீலிங்ஸ் சொல்லும்போது வலிச்சுது, இன்னைக்கு சுகமா இருக்கு. அன்னைக்கு எனக்கு சுகமா இருந்துச்சு, இன்னைக்கு வலிக்குது. நடா
यार इसको पता नहीं लगने दे रहा। वही कितने यार बेचारा ढूंढ इतने बात इतना बुरा होता है ना। बहुत हर्ट हो गया। बेचारा यार, तो यार पहले भी तूने ही किया था ना सब। बेचारा यार, पहले की भी शादी हो गई, अब वही इसका भी बेचारा। விட்டு போன வாசலிலே வாழ்க்கை कैसे रो தீர रहा है। காத்திருக்கேன் காத்தில் உள்ள காதலெல்லாம் தொத்துக்கிட்டே இருக்கியடா. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் இல்லை டூட். இதுலேருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ என்ன கத்துக்கிட்டேன்? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். Don't make a mistake. अब ये भी फूल कर दिए डस्टबिन में, सॉरी फ्लश कर दिए। சாப்பிடே. நீ என்ன லவ் பண்ணலன்னா அப்புறம் ஏன் என்ன கிஸ் பண்ண? நீ இல்லை, நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் கிஸ் அடிச்சிருப்பேன். அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால ரீப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியுமா? காஜி உலகத்தில் எல்லாரும். சரி போ, அப்பா கிட்ட போய் சொல்லு. போ. டேய் 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 டேய், நீயும் வாயே. நான் வந்தால் தப்பாக இருக்கும். நீ கூட இருந்தா தைரியமா இருக்கும். यार ये भला मानुस क्या क्या तो करेगा। நான் உன் கூட இருக்கிறதா நினச்சிக்கோ. போ. यार अब சொல்லுமா. आशुतोष है तो फनी है लेकिन செகண்ட் பா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. நான் வேற ஒருத்தர் ओ இப்போ வந்து சொல்ற நான் இப்ப வந்து சொல்றது தப்புதான்ப்பா. ஆனா இதுக்கு மேல சொல்லாம விட்டுட்டேன்னா இன்னும் தப்பாயிடும்பா. சாரிப்பா. அந்த பையனை வர சொல்லு. மகனுக்கு பதிலா உனக்கு பிடிச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ये लो जी पापा तो பொண்ணும் பொண்ணும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. जैसा बेचारा। பையன் யாருமா? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா அம்மா இல்லப்பா, ஹோம்ல தான் வளர்ந்தா. பரவாயில்லமா, நம்ம சொந்தம். நாளைக்கு அவன் சொந்தமாக போகுது. சொத்து இல்லப்பா, இனிமே தான் சம்பாதிக்கணும். பரவாயில்லமா, நம்ம சொத்து நாளைக்கு அவன் சொத்தாக போகுது. वाह 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 वाह। பா காஸ்ட் நம்ம கேஸ்ட் இல்லப்பா. அது முடியாதுமா. ओ शुक्र है। கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவன் காஸ்ட் நம்ம காஸ்ட் ஆகாதுல்ல. பிளான் கேன்சல். அகந்தான் மாப்பிள்ள நைட் ரிசப்ஷனுக்கு ஜாம் ஜாம் ரெடி ஆகுது. உண்மை எனக்கு புரியல. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா நாளைக்கு நான் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுவேன். நீ தினம் கும்பிட்டு அத்தை முன்னாடி சொல்றேன்ப்பா, சத்தியமா நான் செய்வேன். क्या सच बोलेगी? அத்தையை கொண்டு ये वीडियो कॉल पर है कर रहा है।
सॉरी आशुतोष वीडियो कॉल पर है। அதான் गगन सॉरी गगन। என்னோட இன்னொரு தங்கச்சி இது நாள் வரைக்கும் என்கிட்ட பேசாம இருக்கா. இதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் அத்தை ஒரு கீழ் ஜாதி பையனை கட்டுவேன்னு சொல்லி என் முன்னாடி வந்து நின்னா. அவனை கட்டுனா நம்ம ஊர்ல இருக்க ஒரு பையனும் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லியும் கேட்கல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அவன் 4ன்னா கொன்னுட்டேன். सिर्फ जाति के लिए। இப்ப சொல்லு, நீ பிடிச்சிட்டு வந்த முயலுக்கு எத்தனை காலு? 3 की 4। அத்தையை கொண்டுட்டு படத்தை ஏன் கும்புறேன்னு பாக்குறியா? ஒரு சாமியார் சொன்னாரு, இவளுக்கு நினைவிடம் கட்டி கும்பிடலனா பேயா வந்து என்ன பழி வாங்குவான்னு. அப்பா பயப்படுவேன்னு தெரியும்ல. இப்ப நான் உன்னை கொன்னா நாளை பின்ன பேயா வந்து என்ன பழி வாங்க மாட்டேல. लिटरली इसने रिवॉल्वर निकाल दी अपनी बेटी के लिए। பழி வாங்க மாட்டேல. मार देगा क्या? சொல்லு अपनी ही बेटी को। சொல்லு சொல்லுங்க. यार ये जो फ्लिप आया ना मूवी में भी, मुझे तो लग रहा था उसके फादर बहुत अच्छे इंसान होंगे। वही यही लग रहा था। लेकिन और मेरे को ना वो बुआ वाला स्टार्टिंग से लग रहा था कि मैंने कहा यार इतना तो क्या ही पूछेगा ये। और सिर्फ एक कास्टिज्म के पीछे लाइक कितना कुछ वो इंसान कर सकता है। वही अब देखते हैं कि अगले पार्ट में क्या होगा। गगन हाँ। क्या करेगा? और उसकी अपनी बेटी को मार देगा नहीं मारेगा, जो गगन है वो साइड लेगा कोयल की या नहीं लेगा। वही, और कोयल क्या करेगी तो अगले ही पार्ट में पता लगेगा। तो वैसे यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज इस पार्ट को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर चैनल पे नहीं हो तो सब्सक्राइब करिए। बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया है, तो अगर आप वहां से हमें फॉलो करना चाहते हो तो कर सकते हैं। तो मिलते हैं एक और न्यू वीडियो के साथ, तब तक के लिए बाय।